ஏன்னா வந்து ரெண்டு எதுவுமே பேசாமல் நின்றுட்டு இருக்காளே, ஏதோ யோசனையிலே இருக்காளே யோசிக்கிறீங்களா? நான் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நம்ம கேங்கில் அடிக்கடி ஜோன் அவுட் ஆகிட்டு சுற்றிட்டு இருக்க பல பேர் இருக்க தான் செய்கிறாங்க. எப்பயும் எங்கேயோ நடந்ததை யோசிச்சு இன்னைக்கு இப்போ நடக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே இன்னைக்கு நடக்கிற மாதிரி யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப அப்படியே எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்காக அவங்க ப்ரெசென்ட்லாம் விட்டுட்டு பாஸ்ட்டை மட்டுமே நினச்சிட்டு இருக்காங்களான்னு கேட்டால் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சரி, இப்போ இருக்கோம் நம்மலாம், ஒரு 30-40 வருஷம் கழிச்சு இருப்போன்னே வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஓடி ஓடி சேர்த்த எல்லா சொத்துக்கோ இல்லை நீங்கள் சேர்த்து ஆசையாக வச்சிருக்க வீடோ பைக்கோ எதுவாக இருந்தாலும் உங்கள் பேரெல்லாம் சொல்லி நம்மளோட வருங்கால சந்ததிகள் அனுபவிக்க தான் போகிறாங்க. பேரே தெரியுமான்னு தெரியல, பாதி பேருக்கு தெரிய வாய்ப்பும் கிடையாது. ஸோ லைஃப் இஸ் ஷார்ட்னு பல பேர் பல முறை சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நம்மளும் சொல்லியிருப்போம் சில நேரத்தில். அது அப்போ புரியல, இப்போ புரியுதுங்கிற மாதிரி. ஏன்னா காலம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னே பாதி நேரத்துக்கு தெரியலங்க. நியூ இயர் கொண்டாடி முடிக்கிறதுக்குலாம் கிறிஸ்மஸ் வந்துடுது. இப்படியே போயிட்டு இருந்தால் நம்மளுக்குலாம் டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லுவோம். நம்ம தலைவர் பாட்டில் வரும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாழ்க்கையே வாழத்தானே வாயன் கண்ணே வாழ்ந்துதான் பார்ப்போமா வானவில் கோர்ப்போமா. ஸோ லெட்ஸ் லிவ் திஸ் சோ கால் குட்டி லைஃப் மக்களே. கஷ்டங்கள் வரதான் போகுது, கடந்து போயிட்டே இருக்கலாம். உங்கள் ஜோனில் இருக்கிற அந்த ஜோன் அவுட் ஆகிற ஆளை டேக் பண்ணிடுங்க.